வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் அப்படியே கந்த சஷ்டி விரதம் தொடர்ந்து நம்ம சேனலில் பார்த்துக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி நம்ம ஏறக்குறைய 4வது நாள், ஓகேவா? அப்படியே 3 நாள் முடிந்து இந்த விரதத்தோட பாதியில் இருக்கும். மற்ற 7 நாளில் 3 நாள் முடித்து இப்போ 4வது நாள். ஸோ 4வது நாளில் நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போவுமே என்ன பண்ணுவோம், அந்த ஷட்கோண தீபத்தில் இன்றைக்கி 4வது நாளை விளக்கு ஏற்றுவோம். காலையிலும் மாலையிலும் ஏற்றணும். அன்னைக்கு 3ஆம் நாள் கோலத்தையே நம்ம பயன்படுத்தக்கூடாது. 4வது நாளுக்கு புதுசாக கோலம் போடணும். அது கால்படாத இடமா போடணும். இந்த தகவல்களை நம்ம பல இடத்துல பார்த்துருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்க போறது, நம்ம அப்பன் முருகப்பெருமான் கருணையினால நிறைய பேருக்கு இந்த காலத்துல என்னங்க ஒரு நல்ல வேலை, இன்றியமையாத 3 உண்ண உணவு, உறைவிடம், நல்ல வேலை. ஸோ இப்போ ஒரு வேலை இல்லைன்னா சமூகத்தில் எங்கேயுமே நமக்கு மதிப்பு இருக்காது. ஏன், நம்ம வீட்டு ஆளுங்களே நம்ம மதிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தில் ஆண்களும் பெண்களும் வேலைன்னு வாழ்ந்துட்டு இருக்கோம். இதில் 2-3 வகை இருக்குது. ஒரு சிலருக்கு படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை செய்யாமல் சரி ஏதோ ஒன்று கிடைச்சதை செய்வோம், நமக்கு தான் இது செட் ஆகலேன்ட்டு அப்படி ஒரு குரூப் இருக்குங்க. அப்படி ஒரு பிரிவினர்கள் இருக்காங்க. இன்னொருத்தருக்கு நான் ஒரு வேலையில் போகிறேன், செய்கிறேன், ஒரு 10 நாள் தான் இருக்கேன், திருப்பி அந்த வேலையிலேருந்து நான் அனுப்பிடுறாங்க. இல்லை, எனக்கு அது பிடிக்கல, நான் மாறிக்கிட்டே இருக்கேன், என்னால் ஒரு நிரந்தரமான அரசாங்க வேலையோ இல்லை ஏதாவது ஒரு ப்ரைவேட்டு தனியார் வேலையில் கூட என்னால் நிரந்தரமாக இருக்க முடியல. அப்படி இருக்கிறவங்க தான் இன்னைக்கு. ஏன்னா வேலைன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்த ஸ்டெப் நோக்கி நகர முடியும். ஃபஸ்ட்டு எடுத்துங்க, இப்போ வேலை இருக்குன்னா தான் அந்த பையனுக்கோ இல்லை பொண்ணுன்னா கூட பரவாயில்ல, ஃபஸ்ட்டு பையனுக்கு ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா முதல் தகுதியாக அவங்க என்ன எதிர்பார்க்க, பையன் எங்கெங்க வேலை பார்க்கார், என்னங்க படிச்சிருக்கார். படிப்பு இப்போ எல்லாரும் படிச்சிடுறோம், மூளைக்கு மூளை, தெருவுக்கு தெருவு காலேஜ் வந்துருச்சு, எல்லாம் பண்ணுறோம். ஆனால் வேலை யாருக்கு உடனே அந்த கேம்பஸில் கிடைக்குதோ அவங்களால மட்டும்தான் அடுத்த ஸ்டெப் நோக்கி போக முடியுது. இன்னமும் வேலை முடித்து இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இன்னைக்கு 4வது நாள் நாளை விளக்கேற்றிருக்கோம். ஸோ 4 காலை மாலை ஏற்றணும். ஸோ அப்போது அந்த வேலை தான் நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்துது. ஸோ இப்போ படித்த படிப்புக்கு வேலை இல்லை, ஓகே படிச்சிட்டோம், ஆனால் நிரந்தரமான ஒரு வேலை இல்லை. ஆனால் அதையெல்லாம் தாண்டி நானும் அரசாங்க தேர்வு எழுதிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் கூட எனக்கு வாழ்க்கையில் அமையவே மாட்டேங்குது. அந்த வேலை நம்ம எதிர்பார்த்த வேலை எனக்கு கிடைக்கல, நான் இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நான் இப்படி இது இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த வேலையை வச்சு தான் நம்ம அடுத்து நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர முடியும். வேலை இருந்தால் தான் கல்யாணம் இருந்தால் தான் ஒரு வீடு வாங்கிறது, அதுக்கப்புறம் வீடு வாங்கினா தான் நமக்கு சொத்து மதிப்பு சேரும். அப்படின்னா தான் நம்மளை 4 பேர் மதிப்பாங்க. நம்மளோட சொத்தை வச்சு தாங்க 4 பேர். அது இல்லைன்னா நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம தாய் தந்தையராகவே இருந்தாலும் நம்மளை மதிக்க மாட்டாங்க. இதுதான் இன்னைக்கு இருக்கிற உலக நடப்பு, இயற்கையும் கூட. இதில் யாரையும் குறை சொல்லவோ முடியாது. நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கணும். ஸோ அதனால தான் இன்றைக்கி நாம் எடுத்திருக்கிற 3 நாள் பதிவு, இது 4வது நாள் பதிவு. ஸோ முதல் நாள் பொது பலன்கள் மாதிரி, திருமணம் ஆகிறதுக்கு, நல்ல குழந்தை வரம் வேணுன்றவங்களுக்கு, நல்ல வீடு கட்டணுன்றவங்களுக்கு திருப்புகழ், கந்தர் அனுபூதி அப்படி கொடுத்துருந்தோம். 2வது நாள் பதிவில் நினைத்தது நினைத்த வண்ணம் நடைபெற வேணும், அதுக்கு என்னன்றது கொடுத்துருக்கோம். ஸோ 2வது பதிவில் வறுமை ஒழிந்து நமக்கு நல்ல செல்வம் சேரணுன்றதுக்காக கொடுத்துருந்தோம். 3வது பதிவில் நம்ம நினைத்தது நினைத்த வண்ணம் நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுன்ற கந்தர் அனுபூதி கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பெருசாக இருக்கிற திருப்புகழ் கொடுத்துருக்கோம். ஏன்னா அருணகிரிநாதர் அவர் எழுதின இந்த பாடல், அவர் எவ்வளவோ பாடல்கள், திருப்புகழ் மட்டுமே 16,000 பாடல்கள் எழுதியிருக்கார். அதை தவிர கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, கந்தர் அலங்காரம், ஏகப்பட்டது. 1 2 வேல் வகுப்பு, இப்படி ஏகப்பட்ட பதிகங்களையும் பாடல்கள் நமக்காக பாடி சொன்னார். ஏன்னா அவருக்காக பாடலை, நம்ம அவருக்கு அப்பவே தெரிஞ்சு போச்சு, கலியுகத்தில் மக்கள் கண்டிப்பாக கலியுக கடவுள், சொந்த கடவுள், கந்த கடவுள் முருகனைத்தான் நம்பி ஆகணும். அதனால அப்பவே அவர் இதெல்லாம் முன்னேற்பாடாக நமக்கு செஞ்சு வச்சுட்டு போயிட்டார். இனிமேல் நம்ம அதை வழிபாடு பண்ணி அதை நம்மளை கடத்தேற்ற வேண்டியது நம்மளோட வேலை தான். ஸோ இது எல்லாமே நல்லதுக்கு தான். இன்னைக்கு இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகர் கோவில், முருகர் பார்த்தா கூட்டம் வழியே, அங்கே நமக்கு என்ன தேவை போய் நிற்கிறோமோ
நம்ம அப்பன் முருகன் நமக்கு செஞ்சு தரான், அதனால அங்கே கூட்டம் வருது. அதனால தானே நம்பிக்கை. ஸோ இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவுலையும் இதுதான். சரி, அதை தவிர்த்து இதெல்லாம் செஞ்சு, அதாவது நம்மளோட உழைப்பு இருக்கணும், நம்மளுடைய முயற்சி 200% இருக்கணும். அதோட சேர்த்து இந்த வழிபாடும் செய்யும் போது, திருப்புகழை படிக்கும் போதும் செய்யும் போதும் நமக்கு அது என்ன 100க்கு 200% பலிதமாகும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா இந்த பாடலைத்தான் காஞ்சி மகா பெரியவருமே கூட பாடலை பாடி ஒரு இதுல சொல்லியிருக்காரு. இந்த பாடலை பாராயணம் பண்ணி பாருங்க, நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அவர் அப்ப பார்த்துக்குங்க இந்த பாடலோட வலிமையும் அதோட பலனும். சரி, அது ஒண்ணு. ஸோ பாடல் என்ன வழிபாடுன்னு பார்த்தாச்சு. நம்ம தொடர்ந்து கந்த சஷ்டி எப்படிலாம் விரதம் இருக்கணும் அதெல்லாம் சாதாச்சு. நம்ம அப்படியே போய்கிட்டே இருக்கோம். இன்னைக்கு 3 நாள் முடிஞ்சு 4வது நாள்ல நம்ம கொஞ்சம் நல்லா தெம்பா இருப்போம். ஏன்னா அந்த 2வது நாள் தான் அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். சரி, இப்போ நம்ம பதிவுக்குள்ள போவோம். எங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையணும், நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்கணும், நான் எதிர்பார்த்த அரசாங்க வேலை கிடைக்கணும். ஸோ அதுக்கு திருப்புகழ் இருக்கு, கந்தர் அனுபூதி இருக்கு, அதை பார்ப்போம். அதை தவிர என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் எப்பவுமே தெரிஞ்சுக்குங்க. சூரிய நமஸ்காரம் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நான் அதை நானே ஃபீல் பண்ணியிருக்கேன். எப்போ நான் சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு ஒரு மந்திரம் சொல்லுவேன், அந்த மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சேனோ அதுலேருந்து எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ், எல்லாமே நல்லதாக தான் நடக்குது. அந்த மந்திரம் என்னங்கிறதும் இந்த பதிவில் கொடுக்குறேன். அப்புறம் தானம். என்ன தானம்? எப்பவுமே அன்னதானம் சிறந்தது. அதுலேயும் இது என்னன்னா தேங்காய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தானம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு இதில் நான் பார்த்தேன். ஸோ அப்போ தேங்காய் நாம் கொடுக்குறோம். ஆனால் இன்னைக்கு விற்கிற விலை தேங்காய் சும்மாவாக விற்கிது. சின்ன தேங்காய்னா 40 ரூபா 50 ரூபா. ஒரு 5-6 தேங்காய் கொடுத்தாலும் அது 300-400. நாங்களே கஷ்டத்தில் தாங்க இருக்கோம், எங்களால் எப்படிங்க 500 ரூபாலாம் செலவு அப்படின்னு நினைக்கிறவங்களாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஒரு தேங்காய் வாங்குங்க, அரை மூடி துருவி தேங்காய் சாதம் பண்ணி ஒரு 10 பேருக்கு கொடுத்து பாருங்க. ஒரு அரை மூடியில் செஞ்சால் ஒரு 10 பேருக்கு பிரசாதம் கொடுத்தா கூட போதும் தானே? இல்லையா, 2 பேருக்கு வயிறார தேங்காய் சாதம் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சு பாருங்க. வழிபாடும் தானமும் எல்லாம் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா நமக்கு அடுத்த சஷ்டிக்குள்ள நம்ம நினைச்ச விட நிறைய பேருக்கு தானமும் தர்மமும் பண்ண முடியும். வாங்க இப்போ இந்த திருப்புகழை பார்க்கலாம். பெருக்க சஞ்சலித்து கந்தல் உற்று புந்தி அற்று பின் பிழைப்பு அற்றும் குறைப்பு அற்றும் புது மாதர் பிரியப்பட்டு அங்கு அழைத்து தம் கலைக்குள் தங்கிடபட்சம் பிணித்து தம் தனத்தை தந்து அணையாதே. இது பெரிய பாட்டு, அதனால 3 ஸ்கிரீனை நான் கொடுத்துருக்கேன், அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். இந்த திருப்புகழ்ன்றது புறக்கைக்கு உன் பதத்தை தந்து எனக்கு தொண்டு உறப்பற்றும் புலத்து கண் செழிக்க செந்தமிழ் பாடும் புலப்பட்டம் கொடுத்ததற்கும் கருத்தில் கண் படக்கிட்டும் புகழ்ச்சிக்கும் கிருபை சித்தம் புரிவாயே தரைக்கு கண் கழிக்க தெண்ட நிட்டு தன் புலத்தில் செம்குரத்திற்கு அன்புற சித்தம் தளர்வோனே சலிப்பு உற்று அங்கு உரத்தில் சமர்ப்பித்து அழைத்து தன் சமர்த்தில் சங்கரிக்க தண்டிய சூரன் சிரத்தை சென்று அறுத்து பந்தடித்து தின்குவட்டை கண்டிடித்து செந்தலில் புக்க அங்கு இங்கு உறைவோனே சிறக்கு அற்க 5 எழுத்து அத்தம் திருச்சிற்றம்பலத்து அத்தன் செவிக்கு பண்பு உர செய்யும் பெருமாளே. ஏன் திருப்புகழுக்கு இவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னா, கந்தன் முருகப்பெருமான் அவரோட நாவல பிரணவ மந்திரத்தை ஓமுன்னு சொல்லிட்டு 7 நாள் எழுதினதுக்கு அப்புறம் பாடின பாடல்கள் தான் இவ்வளவும். அதனாலதான் இந்த பாடலுக்கு அவ்வளவு வலிமை. இந்த பாடலை பாருங்க. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனு. இதில் பாருங்க, நம்ம அப்பனை என்னவா கேட்குறோம், முருகனை நீ எனக்கு குருவாவும் வரணும், சும்மா வராத, எனக்கு வரும்போது வருவாயை கொடு, பணத்தை கொடு, இதெல்லாம் நீ என்ன பண்ணு, எனக்கு அருள் செய். எவ்வளோ அழகா கேட்குறோம் பாருங்க. இந்த பாடலை தான் காஞ்சி மகா பெரியவரும் கூட இதை பாடுங்க, கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும். அதுக்கப்புறம் நம்ம தானம் சொன்னோம். இந்த தானத்துல என்னன்னா தேங்காய் இல்லது தேங்காய் சாதம். நல்லா தெரிஞ்சுக்கிங்க, ஏதோ ஒரு வகையில தானம் செய்யுங்க, அது கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில கண்டிப்பா உதவி பண்ணுமே ஒழிய உபத்திரமா இருக்காது. ஏன்னா நாம கொடுக்குற அந்த சாதமோ இல்லை நம்மளால முடிஞ்ச என்ன பொருள் உதவியோ பண உதவியோ அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த துயரை தீர்க்குது பார்த்தீங்களா,
அந்த பலனுக்கு வேற எதுவுமே ஈடு இல்லைங்க. அதுவும் பசிப்பினியை தீக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா கொடுமை வறுமை கொடிது. அதுக்கப்புறம் நம்ம இன்னொரு வழிபாடு என்ன, சூரிய வழிபாடு. ஒரு மந்திரம் சொல்றேன்னு சொன்னோம் இல்லையா, ஒண்ணுமே இல்லைங்க, ரொம்ப சிம்பிளான எளிய மந்திரம் தான். எப்ப இந்த சூரிய வழிபாடு பண்ணோம்னா, காலையில சூரியன் வருது பார்த்தீங்களா, நம்ம பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு 5:30 மணிக்கு முடியுது பிரம்ம முகூர்த்தம். அதுலேருந்து 5:45, 6 அப்படின்னு வர ஆரம்பிப்போம் இல்லைங்களா. அந்த 6 மணி உங்கள் கண்ணில் படும்போது, இல்லைனாலும் அந்த 6 மணி அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், சாமி பார்த்து ஓம் ரீம் சூர்யாய நமக இந்த மந்திரத்தை 11 தடவை சொல்லு. உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுற முன்னேற்றத்தை மட்டும் பாருங்க. என்ன மந்திரம்? ஓம் ஹ்ரீம் சூர்யாய நமக. தொடர்ந்து 11 தடவை சொல்லுங்க. முடிஞ்சா 108 தடவை சொல்லுங்க. இதை எப்போ வேணாலும் சொல்லலாம். இது எதுக்கு தெரியுமா? இந்த சூரிய வழிபாடு வேலை நிரந்தரமாக்குவதற்கும் பிடித்த வேலை நமக்கு கிடைக்குவதற்கும். இதுக்கு இந்த வழிபாடு உங்களுக்கு நல்ல வகையில் துணை புரியும். இது என்னோட அனுபவ ரீதியில் நான் கண்ட உண்மை. அதையும் நான் சொல்கிறேங்க. இந்த மந்திரத்தை நான் ஒரு இதில் பார்த்தேன். அதை நான் தினமும் காலைல எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சாமிக்கு எப்பவுமே அன்னைக்கு நாளுக்கு உண்டான விரதமோ இல்லை அந்த நாளுக்கு உண்டான மந்திரமோ திருப்புகழோ ஏதோ ஒன்று அந்த கடவுளுக்கு உண்டான படித்து முடிச்சுட்டு, அதுக்கு முன்னாடி கணேச பிள்ளையார வேண்டிட்டு, அப்புறம் என் குலதெய்வத்தை வேண்டிட்டு, அப்புறம் சூரிய பகவான் வேண்டிட்டு, அப்புறம் என்னோட தொடர் வழிபாடுகளை நான் எப்பவுமே செய்யறத வழக்கமாக வச்சிருக்கேன். என்ன மக்களே, இன்னைக்கு நம்ம 4ஆம் நாள் பதிவு பார்த்துருக்கோம். 4 நாள் விளக்கு, 4ஆவது விளக்கு ஏற்றிருக்கோம், வாழை ஏற்றிருக்கோம், நாளை ஏற்றிருக்கோம், ஏற்றி நம்ம வேண்டியிருக்கோம். கண்டிப்பா எண்ணிய வண்ணம் நடத்தி தருவான் கந்த கடவுள், நம் சொந்த கடவுள் முருகப்பெருமான். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.